Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் சொல்ல போனா ஒரு சைடு ஃபுல்லா சிட்டி மாதிரி தெரியும், இன்னொரு சைடுல வந்து கடற்கரை. இதுல நிறைய பாறைகள் உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். வாங்க அந்த இடத்துடைய லொகேஷனை நம்ம பார்த்துடலாம். ஹலோ நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாறைகிட்ட நடந்த ஒரு சம்பவம், அதை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இவ்வளவு நாளா நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து ஸ்டுடியோக்குள்ள இருந்து நம்ம பேசியிருப்போம். ஆனா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது முயற்சி தான். அதாவது இந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் தான். முதல்ல நான் இன்ட்ரோ பேசிடுறேன். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். நண்பர்களே, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்ப எடுக்கக்கூடிய வீடியோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு லொகேஷனுக்கு தேடி வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாறை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளாடி இருக்குது. குறிப்பிட்ட இடத்துக்கு மேல அது பேர் சொல்ல முடியாது. அதனாலதான் நான் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய இருக்குது. வேற ஒண்ணும் இல்லை, இந்த பாறை இருக்கிறதுக்கு நேர பேக் சைட்ல ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2022 காலகட்டத்துல இது நடந்திருக்குது. இந்த 2022ல இந்த பெண் எதனால இறந்தாங்க அப்படின்னா, லவ் ஃபெயிலியர்ல இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இறந்தவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னா, இந்த பாறைக்கு அந்த பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கேப் ஒண்ணு இருக்குதுங்க. இந்த கேப்புக்குள்ள இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாரோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தவங்க இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எங்க போகணும்னு தெரியல. அந்த இடத்துல ஒளிஞ்சே இருந்திருக்கா, பதுங்கியே இருந்திருக்குது. அப்படி பதுங்கி இருந்த பெண் வந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு மேல நம்மளால முடியாது, இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க 3 மாச கர்ப்பிணியா இருந்திருக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல சூசைடு பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. அவங்க இறந்து போன பிறகுதாங்க இந்த இடத்துல அமானுஷ்யம் பயங்கரமா தரை விரிச்சு ஆட ஆரம்பிச்சுது. அது எதனால எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த இடம் வந்து கடற்கரையை ஒட்டி தான் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த பெண் இறந்த பிறகு நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இங்க சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்த இடத்துல தண்ணி அடிக்கிறது மற்ற மாதிரியான விஷயங்களுக்கு வரக்கூடிய சில பேருக்கு தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்படி ஒரு குடும்பத்தை போய் நான் பார்த்தேன். அந்த குடும்பத்துல இந்த பெண்ணுடைய ஆட்டம் இருந்ததுங்க. அந்த பெண்ணுடைய ஆன்மாவை நான் அங்கிருந்து விரட்டிட்டேன். ஆனா அந்த பெண்ணுடைய ஆட்டம் இங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப சரி, அந்த இடத்திலே வந்து, அதாவது அந்த பெண் இறந்து போன அந்த இடுக்கு என்ன இருக்குது, லைட்டா அந்த இடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேப் என்ன இருக்குது, இதுக்குள்ளதான் அந்த பொண்ணு ஒளிச்சிருந்துருக்குறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணால இங்க இருந்து போக முடியாது, கர்ப்பிணியா வேற இருந்திருக்கிறாங்க. கூட்டிட்டு வந்த காதலன் இங்க விட்டுட்டு போனதாட்டெல்லாம் சொல்லப்படுது. அந்த பெண் இறந்தும் போயிட்டாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய ஆன்மா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அப்டேட். அதாவது என்ன அப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்கு ஒரு பிரச்சனையை பார்க்க போறேன். அந்த பிரச்சனையில தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மாவை வர வச்சிட்டோம். ஒரு பொண்ணுடைய மேலதான் வந்தது. அப்படி வந்த ஆன்மா கிட்ட சில விஷயங்களை நாங்க கேட்க ஆரம்பிச்சோம். கேட்ட டைம்ல அது இதை தான் சொல்லிச்சுங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால என்னால அங்கிருந்து போக முடியல, நான் சூசைடு பண்ணிக்கிட்டேன், இறந்து போயிட்டேன். ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது, அதாவது யாராவது வர்றாங்க, இந்த தண்ணி அடிக்கிறது, பெண்கள் விஷயம், இந்த மாதிரி யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கறது மாதிரி அந்த பெண்ணுடைய, அதாவது அங்க இருந்த அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்தே அந்த மாதிரி ஆட்டத்தோட சொல்லிச்சுங்க. சரின்னு சொல்லி அதையும் அனுப்பி வச்சுட்டோம். அதுக்கு தேவையானதை கொடுத்து அதை அனுப்பிட்டோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சரி, நம்ம ஊர் பக்கத்துல தான் இருக்குது, நம்ம போய் எடுத்துடலாம்
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை ஒரு புது விதமான வீடியோவாட்டு நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சுதான் இதுக்குள்ள வந்திருக்கிறேன். வாங்க அடுத்தது என்னதுன்னு பார்த்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த பெண் இறந்த பிறகு நிறைய பேர் இந்த பிரச்சனையில மாட்டி இருக்கிறாங்க. நான் அதை சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுடைய ஆன்மா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு சின்ன தேடல்னு வச்சுக்கிடுங்க. இப்ப டைம் எல்லாம் ரொம்ப ஆகல, ஒரு 10 மணிக்கு உள்ளாடிதான் ஆகுது. நாங்க இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, கொஞ்சம் ஆள் அரவம்லாம் இல்லாத டைம்ல அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் பண்ணோம். ஆனா என்ன அப்படின்னா, போலீஸுக்காரங்க நிக்க விடல, இங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இருந்தாலும் அவங்க கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பெண் இறந்த கதை வந்து நம்ம கேட்டுட்டோம். ஆனா இந்த பெண்ணால ஒரு பெண் இறந்த கதையை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் இந்த இடத்துல இருக்கும்போது இன்னொரு பெண் வந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலதான் இதை நான் சொல்லாம இருக்கிறேன். அந்த பெண்ணுடைய பெயரை வந்து என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு பெயர் வைப்போம், கலைவாணி அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை வச்சுக்கலாம். இந்த கலைவாணிங்கிற அந்த பெண் வந்து தன்னுடைய லவ்வருக்கு கூட இந்த இடத்துல பைக்ல வந்து இறங்கிடுறாங்க. ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்குங்க. அப்படி வந்து இறங்கின அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துலதான் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேருமே உட்கார்ந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த இடத்துல ஆளரவுமே கிடையாதுங்க. அது மத்தியானம் 12 மணி அப்படிங்கிறதுனால இங்க பயங்கரமான வெயிலா இருக்கும். ஆனா அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பயங்கரமான இடி மழையும் பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இவங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால அந்த பாறை கிட்ட அவங்க ஒதுங்குறாங்க 2 பேருமே. அப்படி ஒதுங்கின இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பையனுக்கு திடீர்னு வலது கால் வந்து ரொம்ப அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, வெட்டு வந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நரம்பு டைட்டாகி அவருடைய கால் இழுத்து வச்சிருதுங்க. அப்படி அந்த கால் இழுத்த உடனே அந்த லவ்வர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னால காலை தூக்க முடியல, எனக்கு பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தவே ஆரம்பிக்கிறாருங்க. சரி, இங்க இருந்து எப்படியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல பயங்கரமான மழை பெய்துட்டு இருக்கிறதுனால, ஆள் அரவம் அற்று இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவங்களால அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கவே முடியல. ஏன்னா அந்த பாறையுடைய அந்த சின்ன சின்ன சந்துகளுக்கு உள்ளாடி இருந்து அவங்களால வெளியே வர முடியல அப்படிங்கிறது தாங்க உண்மை. திடீர்னு அந்த இடத்துல இன்னும் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் திடீர்னு அதுக்கு உள்ளாடி வர்றாங்க. அந்த பெண் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல இந்த பெண்ணும் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, அவருடைய கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்பவுமே அந்த இடது பக்கத்து வழியா தான் இறங்கி போகணும். ஆனா வலது பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துக்கு வழியா இறக்குறாங்க. அப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காதலியான அந்த பெண் சொல்லவே, ஆனா அந்த கூப்பிட வந்த அந்த பெண் யாரும் இல்லைங்க, இங்க இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க. ஆனா அது அந்த இடத்துக்குள்ளாடிதான் போகணும் அப்படின்னு சொல்லி வெறுட்டுன்னு இழுத்துருதுங்க. யாரு அப்படின்னா, இந்த கூட இருக்கக்கூடிய அந்த காதலியான அந்த பெண்ணை. அந்த பெண் அந்த இடத்துல தவறி விழுந்துடுறாங்க. விழுந்தது மட்டும் இல்ல, அவங்க மண்டையில பயங்கரமா அடிபட்டு ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. அந்த பையனுக்கு மேல கேஸும் ஆயிருதுங்க. இப்படி ஒரு பிரச்சனை அந்த டைம்ல நடந்திருக்குது. அதை தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்னேன். சரி, இந்த இடத்துல வந்து அந்த ஆன்மா இருக்குதா இல்லையா அப்படிங்கறது மாதிரி தாங்க கேள்வி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த லொகேஷனுக்குள்ளதான் நின்றுட்டு இருக்கிறோம். சரி, நான் லாஸ்டாட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த லொகேஷன் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துக்குள்ள எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நான் காட்டுறேன். வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணியிருந்தேன். பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னால அங்க ஒரு பேயை விரட்ட முடிஞ்சுது. அந்த பேயை விரட்டும் போது அது சொன்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் இறந்த இடத்துல போய் நான் வந்து இந்த வீடியோவும் பண்ணேன். அப்படி வீடியோ பண்ணிக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, போலீஸுக்காரங்க அங்க எங்களை நிக்கவே விடலை. அதாவது கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போன பிறகுதாங்க நாங்க அந்த இடத்துக்குள்ளாடியே போய் கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடியுது. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 10-15 நிமிஷம் தான் நாங்க வீடியோ பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கு பிறகு அங்க நிக்கவே முடியல. என்ன அப்படின்னா, காற்றுடைய அழுத்தம் வந்து அதிகமா இருந்தது. அங்க நிக்கவே முடியாது. அப்படி நம்மள தூக்கி அப்படி கீழே போடுறது மாதிரியான காற்றுகள் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அதாவது பேய் காத்துன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி காற்று அடிச்சுட்டு இருந்தது. இனி இங்க நின்று இந்த ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சனால நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அந்த ஊர் பக்கத்திலேயே நாங்க போயிட்டோம். அந்த ஊர் பக்கத்துல போகும்போது எங்க வண்டியை சில நபர்கள் வந்து கை காட்டி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிக்கிட்டு யாரு நீங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
அவங்க கிட்ட சில விஷயங்களை சொன்னோம். அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தையும் சொன்னோம். இந்த மாதிரி நாங்க சேனல் வச்சிருக்கிறோம், அந்த சேனலுக்கான வீடியோவுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க எடுத்து பார்த்துக்கிட்டு அதன் பிறகு என்ன தெரிஞ்சுக்கிட்டு சரி எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் விஷயங்களை சொன்னேன். சரி, இதை விட ஒரு பயங்கரமான சம்பவம் எங்க ஊருக்குள்ளாடி நடந்திருக்குது. அதாவது அந்த ஊருக்கு உள்ளாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்ததாட்ட அவங்க சொன்னாங்க. சரி, அந்த இடத்த ஷூட் பண்ண முடியாது, என்ன அப்படின்னா அங்க வந்து இப்ப நிறைய ஆட்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் 1998 நடந்திருக்குது. அப்படி அந்த 1998 அவங்க ஏரியா பக்கம், அதாவது அவங்க இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே குடிசை வீடுகளா இருந்திருக்குது. அப்படி குடிசை வீடா இருந்த காலகட்டத்துல கரண்டுகள் ரொம்பவே கம்மியா இருந்திருக்குது. அதாவது ஒரு வீட்டுல இருக்கும், ஒரு வீட்டுல இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலையில வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய டைம்ல தாங்க அந்த ஊருக்குள்ளாடி ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி டைம்ல திடீர்னு அந்த ஊருக்குள்ளாடி யாரோ நடக்கிறது மாதிரி சத்தங்கள் வருமாங்க. அதாவது மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாவே மணலா இருக்கு, கடல் மணல் தாங்க நிறைய இருக்குது. அந்த கடல் மணல்ல நடக்கும்போது சத்தமே கேட்காது. ஆனா இந்த நள்ளிரவு 12:30 மணிக்கு யாரோ டக்குன்னு நடந்து வரக்கூடிய சத்தம் அப்படி தெளிவா கேட்குமாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஊருக்குள்ள ஏகப்பட்ட தெருநாய்கள் இருந்துட்டு இருக்குது. அந்த தெருநாய்கள் எல்லாமே அந்த இடத்துல ஊளையிட ஆரம்பிக்குமா. அந்த சத்தம் கேட்ட உடனே ஊளையிட ஆரம்பிக்கும். இவங்க எல்லாமே இந்த ஓலையினால வீடு கட்டி இருக்கிறதுனால இந்த ஓலைகளை லைட்டா பிரிச்சுக்கிட்டு பார்ப்பாங்களா, அங்க யார் வர்றாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிரிச்சு பார்க்கும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை அந்த ஊர் மக்களே பார்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் எரிந்த நிலைமையில உடல், அதாவது எரிஞ்சு போய் கரிஞ்சு போய் இருக்குது. அந்த உடல் வாக்கோட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாருங்க. இத பார்த்துக்கிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த உருவத்தை பார்த்து நல்லா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல ஆம்பளைகள் நைட்டு நேரத்துல இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா மீன் பிடித்தல் தான் தொழில். அதனால வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற மாதிரியான ஆட்கள் யாரும் அங்க இருக்கிறது கிடையாது. அப்படி அந்த இடத்துல இருந்து அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நள்ளிரவு நேரங்கள்ல பெண்கள், குழந்தைகள் இவங்க தான் அதிகமா இருப்பாங்க. என்ன அப்படின்னா 15 வயசான பையன் கூட அந்த கடலுக்கு வேலைக்கு போயிடுவான். அதனால வீட்டுல ஆண்களே இல்லைங்க. பயங்கரமான அந்த நைட்டை வந்து ஒரு நாள் தாங்கி இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட என்னன்னா, ஹஸ்பண்ட் எல்லாம் வருவாங்க, வந்து அந்த விஷயத்த சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல மது போதையில இருந்து அந்த கதையெல்லாம் கேட்பாங்களாம். அப்படி கேட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா, நீங்களாட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லயும் பேச்சு நடந்திருக்குது. ஆனா எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த ஊருக்குள்ளாடி அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுதுங்க. இந்த பெருசான உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்திலே சிவசுடரை மற்றும் முத்தாரம்மனுடைய கோவில் எல்லாம் இருக்குதுங்க. அவங்க ஊர் பக்கத்திலே இருக்குது. அந்த கோவில்ல போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவசுடலையே அங்க இருக்கக்கூடிய பூசாரியுடைய உடம்புல வந்து ஆடவும் செய்யறாருங்க. அப்படி ஆடிக்கிட்டே சில விஷயங்களை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் இந்த ஏரியாக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது இல்லையா, அது யாருனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சம்பவத்தை அந்த சாமியை எடுத்து சொல்றாருங்க. என்ன அப்படின்னா, அங்க இருந்து கிட்டத்தட்ட சூசைடு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்கொலை செய்யக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இறந்து போன ஒரு நபருங்க. ஆனா அந்த நபர் வந்து தற்கொலை செய்து இறக்கவில்லைங்க. அவரை கொன்னு அந்த இடத்துல எரிச்சுட்டு போயிட்டானுங்க. அது எரிஞ்சது பாதி, எரியாத பாதியா போட்டுட்டு போயிட்டானுங்க. அப்படி போட்டுட்டு போன அந்த நிலைமையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது ஒரு ஆணுடைய பாடி. அந்த ஆண் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, உயிரோட தான் இருந்திருக்கிறாரு. அந்த எரிக்கும் போது கூட உயிர் இருந்திருக்குது. அப்படி இறந்து போனதுனால அவனுடைய ஆன்மா தன்னுடைய ஆசைக்கு, அதாவது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குது. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க வீட்டுக்கு முன்னாடி வேப்பங்குலை இருக்குது இல்லையா, அதை வந்து கட்டி விடுங்க. அதுக்கு பிறகு வெளியில உப்பு வைங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சிவசுடலை சாமியும் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த முத்தாரம்மன் சாமியும் ஆடி இருக்காங்க. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இனிமேல் உங்க இதுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊர் மக்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதே மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த பண்ணின பிறகு அந்த வேப்பங்குலை, உப்பு இதெல்லாம் வச்சாங்க இல்லையா, அதுக்கு பிறகு அந்த ஏரியாக்குள்ள அதனுடைய நடமாட்டம் இல்லைங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த நபரை வந்து அடிச்சு கொண்டுதான் அந்த எரிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல
கிட்டத்தட்ட வரிசையாக மரணங்கள் ஏற்பட்டிருக்குங்க. ஒரு 14 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதுவும் என்ன அப்படின்னா, இந்த வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்கள், அந்த உள்ளூருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய யாரும் இறக்கலைங்க. அந்த ஊரை விட்டு வெளியே இருந்து வருவாங்க இல்லையா, சும்மா சுற்றுலா வர்றது, அந்த மாதிரி ஜாலியாட்டு இருந்துட்டு போறது, தண்ணி அடிக்க வர்றது, இந்த மாதிரி வரக்கூடிய சில நபர்கள் வந்து அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்கிறாங்க. அவங்க இறக்கும் போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, வாய் வழியாட்டு ரத்தங்கள் வந்து தாங்க இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி இறந்திருக்கிறதுனால அது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 14 பேர் அதுல இறந்த பிறகுதாங்க போலீஸ் வந்து அந்த இடத்தையே சுத்தி வந்து ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. இங்க யாரும் போகக்கூடாது, இது வந்து சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனால யாரும் அங்க போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அதை செய்து வச்சுட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு உள்ளாடி எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுங்க, அதாவது 14 பேர் இறந்தாங்க தெரியுமா, அதன் பிறகுதாங்க மறுபடியும் அந்த ஊருக்குள்ளாடி பேய்களுடைய நடமாட்டம் அதிகமாக ஆகுதுங்க. இந்த பேய்கள் நடமாட்டம் அதிகமாகும் போது இவங்க கோவில்ல போய் முறையிடுறாங்க. ஒரு வீட்டுக்காரங்க போய் முறையிடலைங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல வீட்டுக்காரங்க போய் முறையிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஓலை செட்டு தான் நாங்க அந்த டைம்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓலை செட்ல வந்து இந்த விரலை விட்டு அந்த ஓலைகளை பித்து அந்த இடத்தோட பாக்குறது மாதிரி, அதாவது ஒரு கண்ணு மட்டும் தெரியுமா, அரண்டு போயிருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் என்ன அப்படின்னா, நைட்டு நேரத்துல இவங்களுக்கு வேலைக்கே போக முடியல. இந்த ஆண்கள் வந்து மீன் பிடிக்கக்கூடிய தொழில இருக்கிறதுனால அவங்க நைட்டே கிளம்பிடுவாங்களாம், ஒரு 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஆனா அதுக்கு பிறகுதாங்க இந்த சம்பவம் அந்த ஊருக்குள்ளாடி நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த நபர் இறந்து போன இடத்துல வந்து பெரிய ஒரு வேலியை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேலி கட்டினது மட்டும் இல்லாம கோவில்ல இருக்கக்கூடிய சில கயறுகளை கொண்டு போய் அந்த இடத்துல கட்டி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் அந்த மாதிரிதான் அது இருந்திருக்குது. ஆனா இப்ப என்ன ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பார்க், பீச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடம் டெவலப் ஆயிடுச்சு. அப்படி டெவலப் ஆனதுனால அந்த ஏரியா பக்கம் யாரும் போறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அது வந்து இப்ப அவங்க கெட்டி அதை வந்து பெரிய ஒரு இதாக்கிட்டாங்க. அதுக்கு கீழே தான் இந்த பாறைகள்லாம் இருக்குது. அந்த பாறைகள் எல்லாமே கீழே இருக்கிறதுனால யாராலையும் அந்த பக்கம் இறங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த வேலியெல்லாம் பிரிச்சு எரிஞ்சிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த காலகட்ட டைம்ல இந்த சம்பவம் அவங்க ஊருக்குள்ளாடி ரொம்பவே அதிபயங்கரமா நடந்திருக்குது. இதையெல்லாம் அந்த இடத்துல எனக்கு கேட்கும் போதே கொஞ்சம் அள்ளு விட்டுதாங்க இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துக்குள்ள இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன் அப்படின்னா, ஆண்களுக்கு நமக்கே அந்த அளவுக்கு பயம் வரும்போது அங்க இருந்த பெண்கள் அதை நேரடியா பார்த்தவங்களுக்கு எந்த மாதிரி பயம் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி அதை கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க. அதன் பிறகு அது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பீச் ஆயிடுச்சு, பெரிய ஒரு பார்க் எல்லாம் வந்துருச்சு. அதனால இப்ப அந்த இடத்துல பிரச்சனைகளே இல்லை, ரொம்ப சுமூகமா போயிட்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் தான் 2022 நடந்த சம்பவத்தை தான் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது நேரடியா போய் அங்க வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன் இல்லையா, அது அந்த இடம் தான். ஆனா இந்த சம்பவம் நடந்த இடம் எல்லாமே இப்ப பார்க், பீச்னு ரொம்ப பெருசாயிடுச்சு. அங்க இந்த மாதிரியான ஒரு பாறை இருந்ததுக்கு அடையாளம் கூட இல்லைங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்பவும் எங்க இடத்துல, அதாவது என்ன அப்படின்னா, அவங்க ஊரை தாண்டி கொஞ்சம் தூரத்துல வந்து கல்லு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கல்லு நிறைய குமிச்சு வச்சது மாதிரி இருக்குங்க, அப்படி நிறைய குவியலா இருக்கும். அந்த இடத்துக்கு மட்டும் எங்க ஊர்ல இருந்து யாருமே போக மாட்டோம், அது பகல் நேரத்துல கூட போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த இடத்துக்காவது எங்களை கூட்டிட்டு போங்க, நாங்க வந்து அந்த வீடியோ பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்ல, நாங்க யாருமே வரவும் மாட்டோம், நீங்களும் அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நல்லாவே கேட்டு பார்த்தோம், எந்த பக்கம் இருக்குது நீங்க காட்டித்தாங்க, நாங்க போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னேன். இல்ல, நான் சிங்கிளா போயிட்டு வர்றேன் அப்படின்னு கூட சொல்லி பார்த்தேன். ஆனா அதுக்கு அவங்க சம்மதிக்கவே இல்லை. அங்க இருந்து எங்களை கார்ல ஏத்தி அனுப்புறதுலேயே தான் குறியா இருந்தாங்க. இந்த சம்பவம் தாங்க அந்த இடத்துக்குள்ளாடி நடந்திருக்குது. அதாவது இது 2வது ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனா முதல் சம்பவத்தை நீங்க வீடியோவாட்டே பார்க்கலாம். 2வது சம்பவம் நாங்க காது வழியா கேட்ட செய்தி தான், அதை அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க, நிறைய பேர் லைக் கொடுக்க மறந்துடுறாங்க. அதனால இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் கொடுத்துருங்க. ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்.
இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லலாம். காட்டுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ எல்லாமே இனி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் நம்ம சேனல்ல வரப்போகுது. அந்தந்த இடத்துல போய் இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்க நைட்டு நேரத்துல வரலாம். ஆனா என்ன, போலீஸ்காரங்களோட பிரச்சனை நிறைய இருக்குது, அவங்கள சமாளிக்க முடியல. ஏன்னா இங்க நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றதுனால நாங்க வந்து பகல் நேரத்துல இந்த இடத்த ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். பகல்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 6:30 மணி ஆகுது. இந்த டைம்ல தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. இந்த சம்பவத்துக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இங்க நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை பத்தி தான் நம்மளுடைய சேனலுக்கு இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் அனுப்பியிருந்தாரு. இது எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். எங்க ஊருக்குள்ளே நிறைய இடங்கள், இந்த மாதிரி அபாண்டன்டான இடங்கள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி இடங்களுக்கு போய் அந்த கதையை எடுத்து சொல்றது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த இடத்துல வந்து அந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கிறேன். இங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த ஊரை சேர்ந்த 2 நபர்கள். ஒருத்தர் பேர் வந்து பொன்னுவேல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னொருத்தருடைய பேர் வந்து சண்முகம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேருமே இந்த டிராக்டர்ல மண் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி மண் அடிக்கக்கூடிய ஆட்கள் தாங்க. இவங்க 2 பேருமே நள்ளிரவு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வெளியில இருந்து சரக்கை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துக்குள்ளாடி தான் இருந்து தண்ணி அடிக்கிறத வந்து வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்த இடத்துல என்ன ஆச்சுது அப்படின்னா, ஒரு நாள் இவங்க நிறையவே சரக்கு வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சிக்கன், மட்டன் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இவங்க சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டைம் போறதே தெரியல. கிட்டத்தட்ட மணி ஒரு 10-12 நெருங்கிடுச்சுங்க. அந்த நேரத்துக்கு இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு வாந்தி, அதுக்கு பிறகு பேதி ஆக ஆரம்பிக்குது. பேதிக்கு போறவன் பக்கத்துல போயிடுறான், பக்கத்துலயே தண்ணி கிடக்குது. அதனால இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. மாத்தி மாத்தி இவங்க 2 பேருக்குள்ளாடியும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருக்கும் போதை தலைக்கு ஏறி இந்த இடத்திலே மயக்கமாயிடுறாங்க. அப்படி இவங்க மயக்கமான பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 3 கல்லறைகள் இருந்திருக்குங்க. இப்ப அந்த கல்லறையை எடுத்துட்டாங்க, இப்ப சுடுகாடு ஆக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து எரிச்சிட்டு போற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால இந்த 3 கல்லறைகள் அந்த டைம்ல இருந்திருக்கு. அதாவது இந்த நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்ல போனா கிட்டத்தட்ட 2023 ஃபர்ஸ்ட்ல தாங்க இது நடந்திருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 நபர்களும் நள்ளிரவு நேரத்துல ஒரு 12:30-1 மணி இருக்கும், அந்த நேரத்துக்கு முழிச்சு பார்த்திருக்கிறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா, 3 கல்லறைகள் இருக்கப்பட்ட அந்த இடத்துல 3வது கல்லறையில ஒரு கருகருன்னு ஒரு நபர் வந்து உட்கார்ந்து இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் போதையும் இருக்குது, ஆனா தெளிஞ்ச போதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போதையில கேட்கறாங்க, யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அந்த நபர் பேசவே இல்லைங்க, அப்படியே குத்துக்கல் ஆட்டம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அந்த நபர் திடீர்னு, அதாவது ஒரு செகண்டுக்கு உள்ளாடி அந்த நபர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லறைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருந்ததை பார்த்தப்போ இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த உருவத்துக்கு கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல, ஒரு சைஸா இருக்குதுங்க. இதை பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்டா சண்முகம் அப்படின்னு சொல்லி பொன்னுவேல் தாங்க ஓட சொல்றாரு. ஆனா பொன்னுவேல் ஓட சொன்னவரு முதல்ல ஓடுன சண்முகம் அப்படியே கமந்து அடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அதே டைம்ல இந்த பொன்னுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து வேக வேகமா ஓடிடுறாரு. அதாவது இந்த இடத்தை விட்டு ஓடிடுறாரு. ஓடி அவருடைய ஊர் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஊருக்குள்ளே போயிட்டாரு. ஊருக்குள்ள ஓடி போன பொன்னுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியது நம்மளுடைய சண்முகத்துடைய குடும்பத்துடைய வீடுகள் தான் இருக்குது, அதனால அங்க சொல்லிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றாரு. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒப்பாரி வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒப்பாரி சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு சரி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இந்த இடத்துக்கு அந்த நள்ளிரவு நேரத்திலேயே ஒரு தீப்பந்தத்தோட வர்றாங்க. சில பேர் டார்ச் லைட் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. தீப்பந்தம் எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இதுக்கு இந்த சைடு, அதாவது என்ன அப்படின்னா இந்த பக்கம் காடு அப்படின்னு சொன்னா மிருகங்கள், நரி, அதுக்கப்புறம் ஓநாய்கள்லாம் வரக்கூடிய இடம். அதனால தீப்பந்தத்தையும் கையில எடுத்துட்டு வர்றாங்க. இங்க வந்து பார்க்கும்போது இந்த சண்முகமான அந்த நபர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா, மூக்கு வழியா நிறைய ரத்தங்கள் வந்துருது. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா அவர் மயக்க நிலைமையில இருக்கிறாரு. அதையும் பார்த்துடுறாங்க. அங்க இருந்து வேகமா, அதாவது இந்த இடத்துல இருந்து வேகமா அந்த நபரை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது என்னாச்சுது அப்படின்னா, அவர் சீரியஸான நிலைமையில இருக்கிறாரு. அவர் உடம்புல வந்து ரத்தங்கள் இல்ல அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் ஒரு கதை சொல்லப்படுதுங்க. இதை கேட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பதறிடுறாங்க. அதாவது அவங்க குடும்பக்காரங்க எல்லாம் பதறி போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க அதை பெருசா எடுத்துக்கல. மறுபடியும் ஒரு 2 நாளைக்கு பிறகுதாங்க இந்த சம்பவம் பெருசாகுது. என்ன அப்படின்னா, இந்த மூக்குல அடிபட்ட சண்முகம் அப்படிங்கிற அந்த நபர் வந்து பிரச்சனையெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னா, அவருக்கு உடம்பு அதிபயங்கர சிகிச்சையில இருந்தார் இல்லையா, அந்த சிகிச்சையில இருந்து வெளியே வந்துட்டாரு. அவர் நார்மல் மூடுல இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த அந்த நாள், அதாவது அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டுங்க. இந்த வெள்ளிக்கிழமை நைட்ல தான் அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவர் சில பல வேலைகளை பாக்குறாரு. என்ன அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய இரும்பு சாமான் வரைக்கும் கடிச்சு தின்னுகாருங்க. அப்படி கடிச்சு வாயில வச்சு கடிக்கிறாரு. எது கிடைச்சாலும் கடிக்கிறாரு. சாப்பாடு வைக்க வழியில ஏதாவது ஒரு பானை சோறு பொங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பானை சோத்தையும் சாப்பிட்டுறாரு. இப்படி பெரிய ஒரு பிரச்சனை அந்த வீட்டுக்கு உள்ளாடி நடந்துகிட்டே இருக்குங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுது அப்படின்னா, இவங்க ஊர் பக்கம், அதாவது இவங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்துல வந்து ஒரு சிவசுடலையுடைய கோவில் இருக்குங்க. அதாவது எல்லை காவல் தெய்வமாட்டு வைக்கப்பட்ட சிவசுடலை. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரியை கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டுல வந்து விசாரிக்கிறாங்க. என்னன்னா, இந்த பையனுக்கு என்ன ஆச்சுது, எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விசாரிக்கவும் செய்யறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறான், ஆனா வேலைக்கே போறதில்லை, அந்த டிராக்டர் ஓட்டுறதுக்கெல்லாம் அவர் போறதே இல்லை, அப்படியேதான் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த சிவசுடலையுடைய அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நமக்கு இதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துடுறாங்க. வந்து பார்க்கவும் செய்யறாருங்க. வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவனுடைய உடம்புல வந்து ஏதோ ஒண்ணு அண்டிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி, அதுவும் தீய சக்தி இவனுடைய உடம்புக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த நபர் சொல்றாருங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல இந்த நபர் யார் அப்படின்னா சண்முகம். அவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஆட்டத்தை பார்த்த உடனே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தான் நடந்திருக்குது, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, உடனே கோயிலுக்கு தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உடனே கோயிலுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கோயிலுக்கு கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சில மணிகள் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதாவது சின்ன சின்ன ஒரு கட்டை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மரத்துல வந்து இந்த மணி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மணி எல்லாம் புடுங்கி எறிகிறாருங்க இந்த சண்முகம் அப்படிங்கிற இந்த நபர். ஆனா அங்க இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒருத்தனும் பண்ண மாட்டாங்க, எந்த பேயா இருந்தாலும் கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த சிவசுடரை தண்டிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். சண்முகத்துடைய உடம்புக்குள்ள என்ன வந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிவசுடலைக்கு ஒரு பெரிய பூஜையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிவசுடலை கோவிலுடைய பூசாரி இருக்கிறார் இல்லையா, அவர் அங்கேதான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவரு தான் அந்த பூசையெல்லாம் கொடுத்து அந்த சிவசுடலையை அவருடைய உடல்ல வர வைக்கிறாரு. அப்படி ஆடக்கூடிய அந்த சிவசுடலை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எப்படிடா என் கோட்டைக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்தமாகவும் கத்தி கேட்கிறாருங்க. ஆனாலும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய இடத்துல, நான் படுத்திருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நாசம் பண்ணி வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்றாருங்க. அந்த ஆன்மா சொல்லுது. அதாவது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல படுத்திருக்கக்கூடிய அந்த நபருடைய பாடி அப்படின்னு சொல்லாங்க, என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த ஆன்மாவை எடுத்து சொல்லுதுங்க. அந்த ஆன்மாவுடைய பேர் வந்து சேகர் ராஜுங்க. இந்த சேகர் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருடைய உடலை தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த நபர் எப்படி இறந்து போயிருக்கிறார் அப்படின்னா,
பசி பஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வண்டி ஓட்டி இருக்கிறாரு. அதாவது பசியோட வண்டி ஓட்டி இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம், நல்ல பசியோட இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலம் சாப்பிடல, நைட்டு 2 மணிக்கு அவருடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. அதாவது அவர் ஓட்டுனது லாரி தாங்க. அந்த லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல பசியோட இறந்து போயிருக்கிறாரு. அவரை அடக்கம் பண்ணி 7வது நாள் தாங்க இந்த பிரச்சனை இங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதை எல்லாமே அந்த இடத்துல சேகர்ராஜுடைய ஆன்மா வந்து சொல்லுதுங்க, நான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டானுங்க, என்னால முடியல, அதனாலதான் நான் இவங்களை பயமுறுத்ததுக்காக தான் வந்தேன். ஆனாலும் இவனுங்க என்ன ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டுனானுங்க, அதெல்லாம் என்னால பொறுக்க முடியாம இவனுடைய உடம்பை நான் பிடிச்சுக்கிட்டேன். ஆனா இனிமேல் இவனையும் கூட்டிட்டு தான் நான் போவேன், அது எந்த தெய்வ சக்தி வந்தாலும் என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இந்த சேகர்ராஜுடைய ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி சேகர்ராஜுடைய ஆன்மா பேச ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த சிவசுடலை என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீ இங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரிய ஒரு விஷயத்த பண்றாரு அந்த சிவசுடலை. என்ன அப்படின்னா, அந்த பூசாரிக்க உடம்புல தானே ஆடிட்டு இருக்குது, அங்க இருந்தே அந்த பையன், அதாவது நம்மளுடைய சண்முகம் இருக்கிறார் இல்லையா, அவருடைய உச்சி முடிய பிடிச்சுக்கிட்டு இந்த ஏரியாவுக்கு நள்ளிரவு நேரத்துல இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சில பல பூஜைகள் அதெல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிவசுடலை அந்த சேகர்ராஜ் அப்படிங்கிற அந்த நபருக்கு சில பல வேலைகள் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா, சண்முகத்துடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அது எப்படி சொன்னாரு அப்படிங்கறத நான் சொல்றேன். இங்க வந்து சேகர்ராஜுடைய ஆன்மாவை அடக்கம் பண்ணிடுறாங்க. அதாவது சிவசுடலையே பண்ணிட்டாரு. பண்ணிக்கிட்டு இங்க இருந்து நம்மளுடைய சண்முகத்தையும் கையோட கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. வெளியில கொண்டு போயிடுறாரு. வெளியே கொண்டு போன பிறகு இங்க இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 கிலோமீட்டர் அவங்க ஊருக்கு எல்லை போற வழிங்க. அந்த எல்லையில போய் குளிக்க வச்சுதாங்க சண்முகத்தை வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. அப்படி இந்த வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது சண்முகத்துடைய குடும்பக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கிட்ட விஷயத்த சொல்றாரு, நாளைக்கு விட்டுருங்க, ஞாயிறு விட்டுருங்க, ஆனா செவ்வாய்க்கிழமைய நீங்க கையில எடுத்து இதே ஏரியாவுக்கு வந்து ஒரு ஆடை வந்து பலியிடணும். ஆடு பலியிட்டு படையல் சோறு போட்டு அந்த இடத்துல வச்சுட்டு, அதாவது இங்க சமைச்சு வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த சுடலையும் சொல்லி இருக்கிறாரு. அதுக்காக அந்த சுடலையுடைய அந்த பூசாரி இருக்கிறார் இல்லையா, அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நானும் கூடவே நின்று எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய படையல் சோறை போடுறாங்க. போட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அந்த சாமி சொன்னது மாதிரி சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த படையல் சோறு கிடைச்ச சந்தோஷத்துல சேகர்ராஜுடைய அந்த ஆன்மா இங்க வரக்கூடிய நிறைய நபர்களை பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க அந்த படையல் சோத்துக்காக. ஏன்னா அது பசியில எல்லாம் செத்து போயிருக்குது. அதனால படையல் சோறு மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. பிடிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படையல் சோறு போட்டு இந்த மாதிரி அனுப்பி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆளை விட்டு ஒரு ஆள், ஒரு ஆளை விட்டு ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இந்த சேகர்ராஜுடைய ஆன்மா மாத்தி மாத்தி நிறைய பேரை பிடிச்சிருக்குங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கல்லறைகள் இருந்தது ஒரு 3 குழி தாங்க இங்க இருக்குது. அதுல இந்த 3வது குழியா இருக்கக்கூடியதுதான் அந்த நபருடைய கல்லறை. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் முதல் கல்லறை. அடுத்தது இது 2வது கல்லறை. இது 3வது கல்லறை. இப்படி என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த 3 கல்லறைகள், அதாவது 1 2 3, இந்த 3 கல்லறைகளையும் தோண்டிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கல்லறைகள் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்லறையை மொத்தமா எடுத்து மாத்திக்கிட்டு இங்க வந்து வேற ஒரு சுடுகாடை நியமனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இது ஒரு தனியாருடைய சுடுகாடு, ஒரு தனி இனத்தவர்களுக்கான சுடுகாடாட்டு மாத்திட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சேகர்ராஜுடைய ஆன்மாவுடைய ஆட்டம் வந்து அடங்கவே இல்லை. அந்த ஆன்மாவுடைய ஆட்டம் இப்பவும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலதான் இதே இடத்துல நான் வந்து நிக்கிறேன். சேகர்ராஜுடைய இந்த குழி இருந்தது, அதாவது அந்த கல்லறை இருந்த இடம் இதுதான் அந்த கல்லறை இருந்த இடம். இப்போ அவருக்கு கிட்டதான் நிக்கிறேன். நான் வேணா அவருக்கு மேலேயே நிக்கிறேன். அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். வருவாரான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சேகர்ராஜுடைய ஆன்மா இப்பவும் அடிக்கடி இந்த இடத்துல வரக்கூடிய நிறைய நபர்களுக்கிட்ட இந்த மாதிரி உடம்புல போய் இந்த மாதிரி படையல் சோறு வாங்கி சாப்பிட்றதாட்டு சொல்லப்படுதுங்க.
இதை வந்து இந்த ஊரை சேர்ந்த நம்மளுடைய சண்முகம் மற்றும் பொன்னுவேல் அப்படிங்கிற 2 பேரும் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அதன் பிறகு பொன்னுவேல் மற்றும் சண்முகம் இந்த ஏரியா பக்கம் வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த இடத்த வந்து அவங்க சொல்லிதான் விட்டாங்க, இந்த மாதிரி போங்க, கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன அடையாளம் வச்சுதான் நான் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். சரி, நம்ம ஒரு சின்ன ஒரு இது பண்ணலாம், கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். மணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6:45 அந்த மாதிரி டைம்ல ஆகுது, 7 ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா வெளிச்சம் இருக்குது, பெரிய அளவுல இருட்டு இனியும் விழல. அவங்க சொன்ன டைம்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு 7 மணியெல்லாம் தாண்டின பிறகுதான் இந்த இடமே கும் இருட்டா இருக்கும். ஏன்னா இங்க வந்து போஸ்ட் லைட்டுகள் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு போஸ்ட் லைட்டுகள் கிடையாது. அப்படிப்பட்ட இடம் மண் ரோடு தான் சைட்ல இருக்குது. அதுலதான் வந்திருக்கிறோம். ஆனா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு சொன்ன சண்முகம் மற்றும் பொன்னுவேலுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், என்ன அப்படின்னா லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நான் எடுத்து போடணும் அப்படின்னா நீங்க லைக்கை வந்து அதிகமா பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.